அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையில் உள்ள அரச ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான அறிவுறுத்தல்களை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற தொடர்ச்சியான யுத்த நிலைமைகள் காரணமாக இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலைகள் உச்சத்தை தொட்டிருக்கின்றன. இதனை சமாளிக்கும் முகமாக இலங்கை அரசாங்கம் புதன்கிழமைகளில் அரசு நிறுவனங்களுக்கு ஏற்கனவே விடுமுறை விசேட விடுமுறை அறிவித்திருக்கிறது. அத்தோடு அதற்கு மேலதிகமாக அரச ஊழியர்கள் இந்த இவ்வாறானதொரு நெருக்கடி நிலைமையினை சமாளிப்பதற்கு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான சில அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையினை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் கையொப்பமிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிவுறுத்தல்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முக்கியமாக அரச ஊழியர்கள் தங்களுடைய அலுவலக பிரயாணங்களின் போது முக்கியமாக தனிப்பட்ட வாகனங்களை பாவிப்பதை விட பொது போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்திக் கொள்வது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு களப்பயணங்கள் நிறுவனங்களிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற களப்பயணங்கள் சிரேஷ்ட அதிகாரிகளினுடைய மேற்பார்வையின் கீழ் மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் வினைத்திறனாக அதனை மேற்கொள்வது தொடர்பான அறிவுறுத்தல்கள். கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் நேரடியாக இடம்பெறுவதை விட வாட்ஸ்அப், ஜூம், கூகுள் மீட் மற்றும் MS டீம்ஸ் போன்ற தொழில்நுட்ப செயலிகளை பயன்படுத்துவதன் மூலமாக அவற்றை மேற்கொள்ளுகின்ற போது மேற்கொள்வது தொடர்பான சில அறிவுறுத்தல்கள். அத்தோடு கடித பரிமாற்றல்கள் இமெயில், வாட்ஸ்அப் மூலமான செயலிகளை பயன்படுத்துவது தொடர்பாகவும், மேலும் கூறுவோமாக இருந்தால் இலங்கையில் அரசத்துறை நிறுவனங்கள்ல 92,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒரு வாகனத்திற்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் என்ற அடிப்படையில் சேமித்தாலே 92,000 லிட்டர் எரிபொருளை சேமிக்க முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதோடு இது ஒரு மாதத்தில் இவ்வாறு செய்கின்ற போது வருடத்திற்கு 110 மில்லியன் லிட்டர்களை சேமிக்க முடியும் என்ற ஒரு கணக்கினையும் அவர்கள் இட்டிருக்கின்றார்கள். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துகின்ற அதே நேரத்தில் மின்சக்தியையும் சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பான சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார்கள். இயற்கை வெளிச்சத்தை முடிந்தவரை பாவிப்பது, அதாவது ஸ்கை லைட்ஸை நாங்கள் முடிந்தவரை அலுவலகங்களில் பயன்படுத்திக் கொள்வது சம்பந்தமாகவும், மேசை விளக்குகளை பயன்படுத்தி முடிந்தளவு பிரதான மின் விளக்குகளை அணைத்து மேசை விளக்குகளை பயன்படுத்துவது தொடர்பாகவும், குளிரூட்டிகளுக்கு பதிலாக மின்விசிறிகளை பயன்படுத்துவது தொடர்பான சில அறிவுறுத்தல்கள் இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. குளிரூட்டிகளின் வெப்பநிலையை 26 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் பராமரிப்பது கட்டாயமாகும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் மின் தூக்கிகளின் பயன்பாட்டுக்கு குறைத்து படிக்கட்டுகளை பயன்படுத்துவது தொடர்பாக ஊக்கம் பெற வேண்டும் என்பது தொடர்பாகவும், இரவு 9 மணிக்கு பிறகு விளம்பர பலகைகளை அணைக்க வேண்டும் என்பது தொடர்பான சில அறிவுறுத்தல்களும் இதன் ஊடாக வழங்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவரை நிகழ்நிலை மூலமாக நிறைவேற்றக்கூடிய அலுவலக செயற்பாடுகளை நிகழ்நிலை மூலமாக நடாத்துவது பற்றிய அறிவுறுத்தல்களும் இதில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான சுற்றறிக்கை சமூக ஊடகங்களில் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதனை நீங்கள் வாசிக்கின்ற போது அரச ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் சிக்கனமாக மின்சக்தி மற்றும் எரிபொருளை பயன்படுத்திக் கொள்வதற்கு மேலதிகமாக உங்களுடைய நிறுவனங்களிலும் அலுவலகங்களிலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தி இதற்கு ஒத்துழைப்பை வழங்குவது மிக அவசியமாகிறது. இதனை நிச்சயமாக இவ்வாறான பொது அறிவுறுத்தல்களை எவ்வாறான ஊழியர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை விட மிகவும் ஒழுக்கமிக்க அரச ஊழியர்கள், அரசுக்கு மதிப்பளிக்கின்ற சுற்றறிக்கைகள் மற்றும் தாபன கோவை ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்கின்ற அரச ஊழியர்களாக இருக்க வேண்டியதன் அவசியம் சம்பந்தமாகவும் தற்போது இந்த அரசாங்கத்தினுடைய இந்த சுற்றறிக்கை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அரசாங்கம் என்று சொல்லுகின்ற போது அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றுவதும் மிக அவசியமாகின்றது. எனவே முடிந்தவரை இந்த தேசிய நோக்கத்துக்கு உங்களுடைய
ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். இதன் மூலமாக ஓரளவேனும் நெருக்கடியை சமாளிக்கக்கூடியதாக இருப்பதோடு, உங்களுக்கு வீடுகளிலும், அலுவலகங்களிலும் மிதமிஞ்சிய செலவினங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே அரச ஊழியர்கள் மிகவும் சிறப்புடன் செயல்பட்டு இதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இந்த வீடியோவை முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இவ்வாறான பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக வழங்குகின்றோம்.